அம்பாளோட தலைக்கு மட்டும் திருவிழா நடத்தப்படுதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஜமத்கனி முனிவரோட மனைவிதான் ரேணுகா தேவி தினந்தோறும் பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் நீராடி விட்டு அந்த குளத்து மண்ணுல புதிதாக பானை செய்து அதுல நீர் எடுத்துட்டு வரதா அவங்களோட வழக்கம். ஒரு நாள் அப்படி குளத்துக்கு போறப்ப அந்த குளத்து தண்ணில கந்தர்வரோட முகம் தெரியுது. அந்த அழக ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போனனால புதிதாக பானை செய்ய முடியாம தவிக்கிறாங்க. எங்கடா போன மனைவியை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லி தன்னோட ஞான கண்ணுல பாக்குறாரு ஜமத்கனி முனிவர். அப்ப தன்னோட மனைவி இன்னொரு ஆணோட அழக ரசிச்சுட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுறாரு. தன்னோட 4 மகன்களையும் கூப்பிட்டு அம்மாவோட தலையை வெட்டி வருமாறு சொல்றாரு. 3 மகன்களுமே மறுத்துறாங்க. 4வது மகன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கறனால தாயோட தலையை வெட்டி வருவதாக சொல்லிட்டு போறாரு. தன் மகனை தன்னை கொல்ல வருவதை தெரிஞ்சுக்கிட்ட ரேணுகா தேவி அங்கிருந்து தப்பிச்சு போய் சுடுகாட்டுல இருக்க வெட்டியானோட வீட்டுல போய் தஞ்சம் அடைகிறாங்க. பரசுராமர் தன்னோட அம்மாவை கொல்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப வெட்டியானோட மனைவி இதை தடுக்க வராங்க. பரசுராமர் வெட்டியானோட மனைவியும் தன் தாயோட தலையையும் வெட்டி சாய்க்கிறாரு. தன் தாயோட தலையை எடுத்துக்கிட்டு ஜமத்கனி முனிவர் முன்னாடி போய் நிக்கிறாரு பரசுராமர். ஜமத்கனி முனிவர் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே தன் தந்தையிடம் தன் தாயோட உயிரை திருப்பி தரும்படி கேட்கிறாரு பரசுராமர். ஜமத்கனி முனிவரும் மறுப்பு தெரிவிக்காமல் உடனே ஒரு தண்ணீரை கொடுத்து இதை உன் தாயோட உடல்ல தெளி, உடனே உயிர் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. தன் தாயோட உயிர் கிடைக்கும் அப்படிங்கிற அவசரத்துல வேகமாக ஓடி வந்த பரசுராமர் வெட்டியான் மனைவியோட உடல்ல தன் தாயின் தலையையும் தன் தாயின் உடல்ல வெட்டியான் மனைவியின் தலையையும் மாத்தி பொறுத்து உயிர்ப்பிக்கிறாரு பரசுராமர். புராண கதையை விளக்குவதற்காகத்தான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதி கரையில் அமைந்திருக்க கங்கையம்மன் கோவில்ல சிரசு திருவிழா வெகு விமரிசையா கொண்டாடப்படுது.